ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய அஸ்வின் இப்போ ஐபிஎல் 2025 அவங்களுடைய ஆர்ச் ரைவல் மும்பை இந்தியன்ஸோட சீக்ரெட் வெப்பனாக யார் இருப்பா அப்படிங்கிற விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸோட ரிசர்வ் பிளானுக்கும் இப்போ பிளான் போயிட்டுருக்குன்னு தெரியுது. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ சிஎஸ்கேல தான் நம்மளுடைய அஸ்வின் இருக்கிறாரு. ஸோ சிஎஸ்கேக்கு ஆர்ச் ரைவல் அப்படின்னா அது மும்பை இந்தியன்ஸ் தான். சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற மேட்ச் எப்போவுமே ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹாட்டாக தான் போயிட்டுருக்கும். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஒரு சீக்ரெட் வெப்பனாக கண்டிப்பாக பும்ரா அண்ட் ட்ரெண்ட் போல்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் நாட் ஒன்லி சிஎஸ்கே, எல்லா மேட்ச்க்குமே மும்பை இந்தியன்ஸோட மேட்ச் வின்னிங் சீக்ரெட் வெப்பனாக ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பும்ரா தான் இருக்க போகிறாங்க. ஸோ இவங்களை டேக்கிள் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு இவங்களோட ஓவர்ஸில் ரன் அடித்து இவங்களை வந்துட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணுற அந்த பிளேயர்ஸ் அண்ட் அந்த டீம் தான் மும்பைக்கு அகேன்ஸ்டாக கண்டிப்பாக வந்துட்டு அவர் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உண்மை தான். ஏன்னா வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு சைலண்ட்டான வெப்பன்ஸை தான் வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்க ஒரு ஸ்டார்ஸ்டண்ட் டீம் அப்படிங்கிறதுல பேர் போனவங்க. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் இயராக கப் அடிக்காமல் இருந்ததுக்கு நிறைய பேக்லாக் இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான பேக்லாக் வந்து பார்த்திங்கன்னா பும்ராவோட கைக்கு இருக்கிற ஓவர்சீஸ் பேஸ் பவுலர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக இல்லாதது தான். அதாவது எஃபெக்டிவாக இல்லை அப்படிங்கிறத விட சீசனில் ஒன்று பும்ரா இருந்தால் ஆர்ச்சர் அவைலபிளாக இல்லை, ஆர்ச்சராக இருந்தால் பும்ரா அவைலபிளாக இல்லைங்கிற மாதிரியே 2 சீசன் டோட்டலாக போயிடுச்சு. 3 சீசன்ஸ் ஆல்மோஸ்ட் அதே மாதிரியே வந்து நமக்கு போயிடுச்சு. இந்த தடவை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பும்ராவும் ட்ரெண்ட் போல்ட்டும் அந்த இடத்துல ரீயூனியன் ஆகிருக்கிறாங்க. இந்த ஒரு காம்பினேஷன் உண்மையிலேயே எஃபெக்டிவாக தான் இருக்கும். இது ஒரு சீக்ரெட் வெப்பனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அஸ்வின் ஷேர் பண்ணியிருக்கிறார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய ரிசர்வ் பிளேயர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃப்ராஸ் கானை வந்துட்டு இன்லைனில் வச்சிருக்கிறாங்கன்ற ஒரு இன்சைட் நியூஸ் வந்திருக்கு. சர்ஃப்ராஸ் கானை பொறுத்த வரைக்கும் அன்சோல்ட் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரோஹித் சர்மா வந்துட்டு டீம்கிட்ட பேசி அந்த இடத்துல வந்துட்டு ரிசர்வ் பிளேயர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதில் சர்ஃப்ராஸ் கானோட நேமும் ஆட் ஆயிருக்கு. ஈவன் ரிசர்வ் பிளேயர் அப்படின்னா என்ன அப்படின்னா டோட்டலி வந்து அந்த இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா வந்துட்டு இன்டர்நேஷனல் சைடில் ரிசர்வ் பிளேயர்னால் ஒரு பிளேயருக்கு வந்துட்டு இன்ஜுரி ஆகும், இன்ஜுரியான பிளேயருக்கு டக்குன்னு அந்த ரிசர்வ் பிளேயர் இருந்து ஒருத்தர் எடுத்து நம்ம ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இது அந்த மாதிரி கிடையாது. அதாவது இப்போ இந்த நெட் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்குவாடு கூடயே இருக்கலாம். வந்துட்டு தேவைப்பட்டால் அவங்க வந்துட்டு ஸ்குவாடுக்குள்ளே வரலாம். பட் ஸ்குவாடுக்குள்ளே வர்றதுக்கு நிறைய வந்துட்டு அவங்க வந்து பேப்பர் ஒர்க்கு அந்த மாதிரியான விஷயங்கள், பிசிசியோட பெர்மிஷன், அதெல்லாம் வந்து நீட் இருக்குது. ரிசர்வ் பிளேயர்ஸ் அப்படின்னா டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். மெயின் விஷயம் அதுதான். எதனால எம்ஐ வந்துட்டு அந்த இடத்துல சர்ஃப்ராஸ் கானை ரிசர்வ் பிளேயர் அப்படிங்கிற விஷயத்தில் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ டெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிறதுனால தான் அவர் ஐபிஎல் அன்சோல்டு. அந்த டெஸ்ட் பிளேயர்லேருந்து அவர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி, டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்ஸுக்குலாம் ஆடி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டீசெண்டான ரன் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் செஷன்ஸில் அடிச்சிருக்கிறாரு. T20 அவருக்கு இன்டர்நேஷனல் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. டெஸ்ட்டில் மட்டும் தான் ஆடிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவரை வந்து அன்சோல்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த மாதிரி யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் எம்ஏ அந்த ரிசர்வ் பிளேயர் அப்படிங்கிற கேட்டகரியில் இப்போ சர்ஃப்ராஸ் கானை இன்லைனில் வச்சிருக்காங்க. எப்போ வேணாலும் சர்ஃப்ராஸ் கான் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸோட அந்த ஒரு கேம்பில் ஜாயின் பண்ணலாம். அது வந்துட்டு அஃபிஷியலாக எப்போ வேணாலும் நமக்கு ரிலீஸ் ஆகலாம். பட் சர்ஃப்ராஸ் கான் வந்து எம்ஐ கேம்பில் இருக்கிறது எம்ஐக்கு யூஸோ இல்லையோ சர்ஃப்ராஸ் கானோட T20 கரியருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.